சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கத்தால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி சுனாமி. 2026 ஆண்டு எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான போராக இந்த எரிசக்தி சுனாமி காணப்படுகின்றது. இது குறிப்பாக ஆசிய ஐரோப்பிய நாடுகள் என்று அனைத்து நாடுகளையும் தற்போது பெரும் கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த விடயம் பற்றித்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். Fourth Monkey Connect coming soon. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கைகள் வெறும் போராக மட்டும் நின்றுவிடவில்லை. உலகளாவிய எரிசக்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் சமூக மாற்றங்களுக்கான ஒரு பெரும் திருப்பு முனையாக தற்போது மாறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை முடக்கம் முதல் ஐரோப்பிய நாடுகளின் அகதிகள் குறித்த அச்சம் வரையில் இந்த போர் உலக வரைபடத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. ஜெர்மனியில் அகதிகள் விவகாரம் என்பது எப்போதும் ஒரு உணர்ச்சிகரமான அரசியல் பேசு பொருளாகவே இருந்து வந்துள்ளது. ஏஞ்சலா மெர்க்கல் காலத்தில் இருகரம் நீட்டி வரவேற்ற ஜெர்மனி இன்று பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பொருளாதார சுமைக்காகவும் தன்னுடைய கதவுகளை இருக்க தொடங்கியுள்ளது. தற்போதைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மெர்க்கலின் தாராளவாத கொள்கையிலிருந்து விலகி தீவிரமான புலம்பெயர்வு கட்டுப்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அதிருப்தியை பயன்படுத்தி வந்த அகதிகளை திருப்பி அனுப்புவதில் அவர் காட்டுகின்ற ஆர்வம் ஜெர்மன் அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய ஃபொர்ஷா ஆய்வு முடிவுகள் ஜெர்மன் மக்களின் அடிமனது பயத்தை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. 73% ஜெர்மனியர்கள் ஈரான் போரால் வருகின்ற புதிய அகதிகளை தங்களால் சமாளிக்க முடியாது என்று நம்புகின்றார்கள். 2015-2016 காலகட்டத்தில் சிரியாவிலிருந்து வந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான அகதிகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட தற்போதைய சூழல் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள். ஊடகங்கள் அகதிகள் தொடர்பான குற்றச்செய்திகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் மக்களிடையே அகதிகளுக்கு எதிரான மனநிலையை தீவிரப்படுத்தியுள்ளது. மறுமுனையில் ஈரான் போர் பிரித்தானியாவை ஒரு முக்கியமான கொள்கை முடிவு எடுக்க தூண்டியுள்ளது. எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருப்பதே தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பதை உணர்ந்த பிரித்தானிய அரசு ஃபியூச்சர் ஹோம் ஸ்டாண்டர்ட் என்ற புதிய விதியை கொண்டு வந்துள்ளது. கட்டாய சோலார் பேனல்கள் இதில் முக்கியமானது. 2028க்கு பிறகு கட்டப்படுகின்ற அனைத்து வீடுகளிலும் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட வேண்டும். ஹீட் பம்ப்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பழைய ஹீட்டிங் முறைகளுக்கு பதிலாக ஹீட் பம்ப்கள் கட்டாயமாக்கப்படுகின்றது. எரிசக்தி பாதுகாப்பு. பிரித்தானிய எரிசக்தி செயலாளர் எட் மிலிஃபான் கூறியது போல் சுத்தமான மின்சார உற்பத்தி என்பது இனியொரு விருப்பமல்ல, அது நாட்டின் பாதுகாப்பு தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உலக எண்ணெய் வர்த்தகத்தின் இதய துடிப்பாக கருதப்படுகின்ற ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பதுதான் இந்த போரின் மிக மோசமான விளைவு. உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% இந்த வழியே இடம்பெறுகின்றது. குறிப்பாக தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி இருக்கின்றது. இந்நிலையில் ஷெல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி வேல் சவான் இது பற்றி கூறுகின்ற போது, ஹார்மோஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படாவிட்டால் ஏப்ரல் மாதத்திலேயே ஐரோப்பா கடும் எரிபொருள் பற்றாக்குறை சந்திக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஆசியாவில் தொடங்கிய இந்த பாதிப்பு தற்போது ஐரோப்பாவிற்கும் பரவி வருகின்றது. குறிப்பாக விமான எரிபொருள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் போக்குவரத்துறை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் தட்டுப்பாட்டை விட பயங்கரமானது வரவிருக்கும் உணவு தட்டுப்பாடு. உலகளாவிய கடல்வழி உரவர்த்தகத்தில் 1/3 பங்கு இந்த நீரிணை வழியாகத்தான் இடம்பெறுகின்றது. குறிப்பாக நைட்ரஜன் உரம், அதாவது டன்னுக்கு $400 $700 உயர்ந்திருக்கின்றது. யூரியா மற்றும் அமோனியா முறை 50% முதல் 28% வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. சல்பர் கந்தகமானது உலக விநியோகத்தில் 50% மத்திய கிழக்கிலிருந்து வருகின்றது. விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் கிடைக்கவில்லை என்றால் கோதுமை, மக்காச்சோளம் போன்ற அத்தியாவசிய பயிர்களின் விளைச்சல் குறையும். இதனால் உலகளவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐநா தரவுகள் எச்சரிக்கின்றன. குறிப்பாக உர இறக்குமதியை நம்பியுள்ள இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாகும். ஈரான் போரின் நேரடி பாதிப்பை ஆசிய நாடுகளே முதலில் எதிர்கொண்டிருக்கின்றன. இதை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள் அசாதாரண கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க பல்வேறு நாடுகள் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பள்ளிகள், கல்லூரிகள் 2 வாரங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. அரச ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் வேலை மட்டுமே உள்ளது. 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்து இலங்கையை பொறுத்தவரையில் மீண்டும் QR கோடு எரிபொருள் அட்டை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு வார நடுவில் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தை பொறுத்தவரையில் 5 மணி நேர சுழற்சி முறை மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கேஸ் பற்றாக்குறையால் உர தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில் அரச ஊழியர்களுக்கு 4 நாள் வேலை, அவசியமற்ற அரச பயணங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் மற்றும் கம்போடியாவை பொறுத்தவரையில் வாகன போக்குவரத்தை குறைக்க வாகன எண்களின் அடிப்படையில் ஒற்றைப்படை, இரட்டைப்படை குறிப்பிட்ட திகதிகள் மட்டும் இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது.
தாய்லாந்தை பொறுத்தவரையில் உடல்களை தகனம் செய்யக்கூட டீசல் கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்தை பொறுத்தவரையில் வாரத்திற்கு ஒரு முறை கார் பயணம் இல்லாத நாள் திட்டத்தை அமுல்படுத்த உள்ளது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளன. ஸ்லோவாக்கியாவை பொறுத்தவரையில் உள்நாட்டினருக்கு ஒரு முறை 10 லிட்டர் எரிபொருள் மட்டுமே வழங்கப்படுகின்றது. வெளிநாட்டினருக்கு கூடுதல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எகிப்தை பொறுத்தவரையில் மின்சாரத்தை சேமிக்க மால்கள் மற்றும் உணவகங்கள் முன்கூட்டியே மூடப்படுகின்றன. விளம்பர பலகைகள் அணைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் எரிபொருள் விலை 200 மடங்கு அதிகரித்துள்ளது. இலங்கையில் 25% உயர்ந்துள்ளது. இது போக்குவரத்து செலவை அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுத்துள்ளது. குறிப்பாக ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள பின்னணியில் குறிப்பாக ஆசிய நாடுகள் தான் உடனடியாக பாதிப்புகளை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக பிலிப்பைன்ஸும் எரிபொருளுக்கு இறக்குமதியை அதிகளவு நம்பியுள்ளது. போர் இறக்குமதியை பாதித்திருப்பதால் தற்போது எமர்ஜென்சி அறிவித்துள்ளது. இதேவேளை இந்தியாவின் நிலை என்னவென்று பார்த்தால் பிலிப்பைன்ஸை போல இந்தியாவிலும் எமர்ஜென்சி அறிவிக்க நீண்ட நாள் ஆகாது என்று நிபுணர்கள் கருதுகின்றார்கள். ஏனெனில் இந்தியாவும் எரிபொருளுக்கு இறக்குமதியைத்தான் சார்ந்திருக்கின்றது. ஈரான் போர் எரிபொருள் விநியோக சங்கிலியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கடுமையாக பாதிக்கும். இந்தியாவிடம் சேமிப்பு நிறைய இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவையெல்லாம் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு மட்டுமே போதுமானவை. எனவே விரைவில் இந்தியா எரிபொருள் எமர்ஜென்சி அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக போர்கள் எப்போதுமே பொருளாதாரத்தை சிதைக்கும் என்பதற்கு அமெரிக்காவை சாட்சி. வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவின் தேசிய கடன் $39 டிரில்லியன் தாண்டியுள்ளது. கடந்த 5 மாதங்களில் மட்டும் $1 டிரில்லியன் கடன் உயர்ந்துள்ளது. இது அமெரிக்காவின் நிதிநிலை தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரான் போர் என்பது வெறும் 2 நாடுகளுக்கிடையான மோதல் அல்ல, அது உலகளாவிய விநியோக சங்கிலியை உடைத்து எறிந்துள்ளது. ஐரோப்பாவில் வலதுசாரி அரசியல் மற்றும் அகதிகள் மீதான வெறுப்பு அதிகரிக்கும். எரிபொருள் விலை உயர்வால் பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் போகும். பிரித்தானியா போன்ற நாடுகள் பசுமை ஆற்றலுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகள் உடனடியாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய பகுதி பொருளாதார வீழ்ச்சியையும் பட்டினியையும் கொண்ட ஒரு கருப்பு ஆண்டாக வரலாற்றில் பதியப்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றார்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.